ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முடி வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் ஒரு வீக்லி ஒரு தடவை போட்டாலே போதும். முடி அப்படி பயங்கரமாக வளரும். எந்த பிரச்சனைனாலும் முடி கொட்டுது, இல்லை முடி கருப்பாகவே இல்லை அப்படிங்கிறவங்க, இல்லை முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் எனக்கு ஸ்டாப் பண்ணணும், நிறைய முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரே சொல்யூஷன். இதை போட்டாலே போதும். இதை ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1 இன்ச்சு அளவுக்கு முடி வளரும். அது 100% கேரண்டி. ஸோ அதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தயிர், தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அதுக்கப்புறம் துளசி இலை, அதுக்கப்புறம் வெந்தயம் நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆலுவேரா, இஞ்சி நல்ல முடி வளர்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போடலை, பட் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து. அதுக்கப்புறம் செம்பருத்தியோட இலைகள், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் டானிக் மாதிரி இருக்கும் முடி வளர்கிறதுக்கு. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவோட ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறப்ப எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு சில பொருள்கள்லாம் சேர்க்கணும். அது என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் நான். ஸோ இது நம்ம இந்த ஹேர் பேக்குக்கு க்ரீன் டீ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணப்போ கிடைச்ச இந்த க்ரீன் டீ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். க்ரீன் டீ தேவை. க்ரீன் டீவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்களோட முடி வளர்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடி நல்லா கண்டிஷன் ஆகிறதுக்கும் க்ரீன் டீயோட அந்த வாட்டர் ஃபஸ்ட்டு அந்த சுடு தண்ணி போட்டுட்டு அந்த சுடு தண்ணியில் அந்த க்ரீன் டீயோட இது சேர்க்கணும். நான் எப்படி சேர்க்குறேன்னு காட்டுறேன் நான். ஸோ இப்போ தண்ணியில் ஹாட் வாட்டரில் நான் அந்த க்ரீன் டீயை போட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப இதில் எல்லா எசன்ஸும் வந்துடும். ஸோ இதை நம்ம அது அரைக்கிறப்ப யூஸ் பண்ணணும், இந்த க்ரீன் டீயோட வாட்டர். ஸோ இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இது. ஸோ இதில் இப்போ என்னென்னலாம் கலக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிருங்கராஜ் பவுடர், அதாவது கரிசலாங்கண்ணியோட பவுடர் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் கரிசலாங்கண்ணியோட பவுடர், ஆர்கானிக் பவுடர் இது. ஸோ அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இண்டிகோ பவுடர். ஸோ இண்டிகோ பவுடர் இப்படி தான் இருக்கும். இண்டிகோ பவுடர் எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னாக்கா, இண்டிகோ பவுடர் நல்ல ஹேர் நல்ல கண்டிஷன் பண்ணும். அதே இல்லாமல் சீக்கிரமாக நரமுடி வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே இல்லாமல் ஹேரில் டேண்ட்ரஃபு, வேறு ஏதாவது இச்சிங் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இண்டிகோ பவுடர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ க்ரே ஹேர் ரெகண்டிப்பாக வராது ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதனால் இதை ஒரு 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். இண்டிகோ பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப டைட்டாகிடும். ஸோ இப்போ இதோட கொஞ்சமாக மெஹந்தி சேர்க்க போகிறேன். அதாவது மருதாணி சேர்க்குறேன். நான் நேஹா அப்படிங்கிற இந்த பிராண்ட் ஹெர்பல் மெஹந்தி சேர்க்குறேன். இதுலேயே ஆலுவேரா இருக்குது, ஹைபிஸ்கஸ் இருக்குது, க்ரீன் டீ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப தான் இன்னும் நமக்கு அது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கும் ஒரே 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்குறேன். இதுவும் ஒரே 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஸோ இதில் நம்ம கலக்கிறதுக்கு இந்த க்ரீன் டீ வச்சுருக்கோம் இல்லையா, இந்த க்ரீன் டீயை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அப்போ தான் தலையில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா, ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் தலையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் நார்மல் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சில்கியான ஸ்ட்ராங்கான ஹேர் கிடைக்கும். 1 மந்த் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஹேர் ரிசல்ட் கிடைக்கும். நல்ல 1 இன்ச் வளர்கிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டு நீங்கள் சீக்கிரமாக அதில் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனலில். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.